நான் போகிறேன் பாய். ஐயோ பவுல்ராஜ் அப்படிலாம் சொல்லிட்டு போகாதீங்க, நீங்கள் லைவ்லேயே இருங்க. கவின்ராஜ் ஹாய், எப்படி இருக்கீங்க கவின்? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? வர நீங்கள் லைக் பண்ணுங்க மறக்காம. லைவ் போட்டேன் சிஸ்டர். போட்டிங்களா? ஓகே ஓகே பாஸ். பார்ட்டி சாப்பிட்டியா? பவுல் போவாதப்பா, நீ ஏப்பா அப்படிலாம் மெசேஜ் போடுற? கஷ்டமா இருக்குதுல்ல எனக்கு. எப்படியாவது ஒரு டைம் காலையில் ஒரு 11 மணி 10 மணி இந்த மாதிரி போடுவோம். ஓ அந்த மாதிரி போடுவீங்களா? ஹாய் கவியரசன். ஹாய்ப்பா, ஹவர் யூ? கவி என்ன பண்ணுற? சாப்பிட்டியா கவி? கவின்ராஜ் ஒருத்தவங்க, கவியரசன் ஒரு தம்பி ஒரு பையன். ஆனால் லைக்கு மட்டும் போட மாட்டேங்கிறாங்க, யாரும் போடலைன்னு தெரில. ஏன் சாமி தூங்குற? ஆத்தா பச்சு வாங்கிட்டு வந்து சாப்பிட்றியா? சரோஜா படுத்துருக்கு பாரு, சாப்பாடு கொடுக்கணும். மை இருமை அக்கா கொடு, வச்சு சாப்பிடு. பிரதர் ஒர்க்கு போயிருக்காங்களா? ஆமா சிஸ்டர், மதியம் வருவாங்க, இப்பெல்லாம் வர்றது இல்லை அவ்வளோவா. யாரு? அப்பா வரப்போ வாங்கிட்டு வருவாங்கடா. யாரு? விக்கியா? போயிருக்கான், வாங்க வருவான். காத்தோட்டம் இருக்கு, அங்க போயிட்டு தான் அவருக்கு கால் பண்ணணும். இடம் கூட ஐய அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க பவுல்ராஜ், ஏன் இப்படி இருக்கீங்க? அதுக்கிட்ட தான் உட்காந்து இருப்பேன், இன்னும் கொஞ்ச நாள்ல இதே இடத்துல கீழே இருக்கு. ஐயோ தயவு செஞ்சு இந்த மாதிரி மெசேஜை போடாதீங்கப்பா, மனசு கஷ்டமா இருக்குதுல்ல. ஏன் இப்படி சொல்றீங்க? அப்படி என்னதான் உங்களுக்கு கஷ்டம்? கண்டிப்பா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வாழ்க்கை மாறுங்கிற மாதிரி தான். அதுக்காக இந்த மாதிரிலாம் மெசேஜ் போட்டிங்கன்னா வச்சிங்களேன், உங்களை விட நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். எல்லாருக்குமே ஆகவே யாராச்சும் கஷ்டப்படுறாங்க அப்படி சொன்னால் ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் எனக்கு. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க பவுல். தோட்டமா? கல்லறை தோட்டங்கிறீங்களா? அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்குன்னு பிள்ளைங்க ஒய்ஃப் எல்லோரும் இருப்பாங்க, உங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கும். நீங்கள் இல்லைன்னா அவங்க கஷ்டப்படுவாங்கள்ல. என்ன கஷ்டம்னு தெரியல, ஒருவேளை சும்மா சொல்கிறீங்களா? சும்மா சொல்கிறீங்களோ இல்லையோ, சும்மா கூட இப்படி சொல்லாதீங்க, அவ்வளோதான். குட்டாசே ஏந்திரி சாமி, சாப்பிடலாம். ஏன் மொட்டை ஏந்திரி. அப்படியா? என்ன சமையலக்கா? மீன் குழம்பு தேவா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போதான் மீன் குழம்பே வச்சேன். நான் இன்னைக்கு தான் வச்சேன். ரசம் புளி குழம்பு. சும்மா சொல்லலை, உண்மைதான். நீங்கள் உண்மையாகவே சொன்னாலுமே தயவு செஞ்சு சொல்ல வேண்டாம், விட்டுருங்க. நமக்கு கஷ்டம் இருக்குன்னா கஷ்டம் அப்படியே இருக்க போகிறதில்ல, எப்படி இருந்தாலும் மாறும்ல. யாருக்கு தான் கஷ்டம் இல்லை சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு கூட தான் கஷ்டம் இருக்குது. ஆனால் நான் சொன்னால் வெளியில் சொன்னால் யாராவது கேட்பாங்களா எனக்கு கஷ்டம் இருக்குன்னு? யாருமே நம்ப மாட்டாங்க. கடைசி வரைக்கும் நமக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான், கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறோம். ஒரு சில பேருக்கு பண கஷ்டமாக இருக்கும், ஒரு சில பேருக்கு மன கஷ்டமாக இருக்கும், ஒரு சில பேருக்கு காசு பிரச்சனையாக இருக்கும், ஒரு சில பேருக்கு உடம்புல நோயை வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அது எல்லாருக்கும் கஷ்டம் இருக்க தான் செய்யுது. அதுக்காக கஷ்டமாக இருக்குது நம்ம இந்த மாதிரி போயிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சது தப்பு தானே. கஷ்டம் யாருக்கு தான் இல்லை. நான் ஒரு ஐயோ தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் போடாதீங்கப்பா தயவு செஞ்சு. ஏய் வாயில் என்ன வைக்கிற மித்ரா? சவ்வே அது போல சொல்லாதீங்க பவுல்ராஜ். என்னால் முடிஞ்சது அப்படி செய்யாதீங்க அப்படி சொல்லாதீங்கன்னு மட்டும்தான் சொல்ல முடியும். கவின்ராஜ் ஹாய் டியர். ஹாய் கவின், என்ன பண்ணுற? சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு, இப்போ தான் சாப்பிட்டோம். நீ சாப்பிட்டியா?